தேங்க்ஸ் டு மான்செஸ்டர் யுனைடெட். ஏன் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா போன மேட்ச் மட்டும் நம்ம ஆஃப் சைட் சேனல்ன்ற பேருக்கு ஏற்ற மாதிரி 3 ஆஃப் சைட் கோலை போட்டு நம்ம சேனலுக்கு மிகப்பெரிய ப்ரொமோஷன் பண்ண மேன் யுனைடெடுக்கு ரொம்ப பெரிய நன்றி. ஸோ இந்த கேமை பற்றி பார்க்கும்போது இதுதான் மைக்கேல் கேரிக்கோட ஃபர்ஸ்ட் கேம் ஆஸ் மான்செஸ்டர் யுனைடெட் மேனேஜர். இதில் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாரு. ஆனால் மக்வேரோட இன்ஜுரி ரிட்டர்னும் நம்ம பார்த்தோம். இன்ஜுரியிலிருந்து வந்தாலும் மக்வேரோட கிளச் வந்து தானே தலைவன் எப்பயும் எப்படி அடிப்பாலும் அந்த மாதிரி எகிரி நின்று அடிக்கவும் ஃபர்ஸ்டே அது போஸ்ட்ல பற்றி போல ஆகி போச்சு. ஆனால் எனக்கு ஒன்று தான் புரியல, எதுக்கு டியாகோ டாலோ வந்து இன்னும் ப்ரொஃபஷனல் ஃபுட்பால் ஆடுறான்னு எனக்கு சுத்தமாக புரியல. ஏன்னா ஒரு பாயிண்ட்ல வந்து அம்மாடெல்லாம் டென்ஷன் ஆகி கத்தி எடுத்து குத்த போயிட்டான். ஏன்னா அவன் பாஸ் போட்டது வந்து இங்கிருந்து போடுறான், ஆனால் தூக்கி ஸ்ரீலங்காவுக்கு அடிக்கிறான் பாஸ். எதுக்கு தான் அந்த மாதிரி டியாகோ டாலோ ஆடிட்டு இருக்கான்னு எனக்கு புரியல. அதுவும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து சிட்டி வந்து அப்படியே கோஸ்ட் ஆகி காணாமல் போயிட்டானுங்க. எல்லாம் வந்து அந்த சவுதியில போய் எல்லாம் புதஞ்சிட்டானுங்களா மண்ணு கடியில என்னன்னா எனக்கு தெரியல. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவனுக்கு ஆளே காணும். ஆனா ஒரு சான்ஸ் கிடைச்சது, அதை லமீன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே கோல் லைன் சேவ் பண்ணி கொடுத்தாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு யுனைடெடுக்கு. இப்போ செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து கான்ட்ரவர்ஷியலாக தான் போச்சு. ஆண்டனி டெய்லர் ரெஃப்ரி வந்து எப்படி தான் வந்து இன்னும் ரெஃப்ரி பண்ணிருக்காருன்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து மைக்கேல் கேரிக்குக்காக அடியில் வந்து ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டரை ஆட திரும்ப ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து தீப்பொறியா பறந்துச்சு. அவன் மட்டும் இல்லை, அந்த பொறி எல்லாருக்கும் பரவி எம்புமோ கோல் அடிக்கிறான், அமாது பயங்கரமாக அடிக்கிறான், 2 கோல் ஆஃப் சைடாக போகுது. ஆனால் இருந்தாலும் நம்ம ஆளுங்க வந்து ஃபயரை விடாமல் இன்னுமே ஆட போய் லாஸ்ட்டில் வந்து சூப்பர் சப்பாக மவுண்ட் வரான். அவன் வந்து ஒரு கோல் அடிச்சு, டார்கும் ஒரு கோல் அடிச்சுட்டான். சூப்பர் சப்பா அந்த மவுண்ட் கோல் கொஞ்சம் அன்லக்கி ஆகி லாஸ்ட்ல ஆஃப் சைடா ரூல் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுதான் ஸ்டார்டிங்ல 3 ஆஃப் சைட் கோல்னு சொல்லியிருந்தேன். மற்றபடி எல்லாருமே பயங்கரமாவே ஆடினாங்க. யுனைடெடுக்கு செம பர்ஃபார்மன்ஸ். ஆனா இது வந்து ஒரு கம்பேக்கா அமையுமா இல்லையான்றத வீடியோவோட கமெண்ட்ஸ்ல நீங்க சொல்லிருங்க.